தரக்கட்டுப்பாட்டை பற்றி அந்த காலத்தில் சங்ககால இலக்கியங்கள்லேயே பாடி வச்சுருக்காங்க. அதாவது புலிமுத்திரையும் தரக்கட்டுப்பாடும் குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி பண்ணாங்க அப்படின்றத பற்றி பட்டினப்பாளையில் ரொம்ப அழகாக வந்து பாடியிருக்காங்க. அதில் புலிப்பொரிய, அதாவது இந்த சீல் வந்து புலியோட சிறிய சீலை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு கம்பெனியோட பிராண்ட் நேமு, பிராண்ட் வேல்யூ பார்த்து முதலீடு செய்கிறீங்களா? அப்போ இதை வந்து நல்லா வந்து கவனிங்க. சோழர் காலத்தில் இறக்குமதி ஆகிற பொருட்கள் மேலே புலிமுத்திரை வந்து குத்துவாங்க. இதுதான் அந்த பொருளோட குவாலிட்டிக்கும் வரி செலுத்தினத்துக்கும் சாட்சி. இது ஒரு கம்பெனி வந்து மோட்டா அல்லது வந்து பிராண்ட் லாயல்ட்டி இருக்கா அப்படின்ற நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு உதவும். எப்படி புலிமுத்திரை இருந்தாக்கா மக்கள் நம்புவாங்களோ அதுபோல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனு இல்லாட்டினாக்கா நல்ல கிரெடிட் ரேட்டிங் வந்து இருக்கிற நிறுவனங்களை வந்து முதலீடு செய்கிறது உங்கள் பணத்துக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ பிராண்ட் வலிமை உள்ள கம்பெனிகள் சந்தை வீழ்ச்சியிலையும் வந்து நிலைச்சு நிற்கும்ன்றது தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம்.